நாமக்கல்லிருந்து 9 பேர், 9 மருத்துவர்கள், மதுரையிலேருந்து 49 மருத்துவர்கள் ப்ளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்லிருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்லேருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இங்கே விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம அத்தனை பேரும் நிற்கிறோம். இன்றைக்கி பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இங்கே கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன், அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவு எடுப்பாங்க. நன்றி.